ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு முக்கியமான கேம் பார்க்க போறோம். ஸோ ஃபிடே கேண்டிடேட்ஸ் ரவுண்ட் 3ல பிரக்னானந்தாக்கும், சிந்தாராவுக்கும் விளையாண்ட ஒன் ஆஃப் த கேம் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேம். எதிர்பாராத சாக்ரிஃபைஸ், எதிர்பாராத சில விஷயங்கள், எதிர்பாராத பிளெண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கேம்ல வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த கேம் மூலியமா பார்த்தீங்கன்னா, நம்பளும் நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா, பிரக்னானந்தா வந்து ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பிரக் வந்து D4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ வந்து D5 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு. C4. ஸோ குயின்ஸ் கேம்பிட் இது வந்து குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன்ட் E6 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நைட் C3 இந்த இடத்துல இப்போ பிஷப்ப வந்து வெளியில கொண்டு வராரு சிந்தாராவ். இப்போ வந்து நைட் F3, நைட் F6 இப்போ வந்து பிஷப் F4 இப்போ வந்து கேசல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து நார்மலா ஓப்பனிங்ல அவங்களுடைய பீஸ வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து E3 வந்து ப்ளே பண்றாரு பிரக்னானந்தா. இப்போ வந்து C5 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பான் டென்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல எந்த பான எடுத்தா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த டி பான வச்சு சி பான எடுக்கிறது தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து சி டெக்ஸ் D5 ப்ளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா நைட் டெக்ஸ் பான் இந்த இடத்துல நைட் வந்து சென்டர்ல வந்துருவாரு. இந்த நைட்டையும் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இப்ப குயின் வந்து சென்டர்ல வந்துருவாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசன்னால டெக்ஸ் C5 தான் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். பிரக்னானந்தாவும் அதான் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. இப்போ வந்து பிஷப் வச்சு இந்த பான வந்து ரீகெயின் பண்ணிக்கிறாரு சிந்தாராவ். இப்போ வந்து A3. ஸோ A3 மூலியமா இந்த B4 ஸ்கொயர வந்து கவர் பண்ணிக்கிறாரு. இப்போ சிந்தாராவ் வந்து அவருடைய இன்னொரு நைட்ட வந்து வெளியில கொண்டு வராரு. நைட் C6 இப்போ வந்து குயின் C2. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நார்மலா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரூக் E8 ஸோ ரூக்க வந்து அலைன் பண்றாரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளா பிஷப்ப வச்சு இந்த நைட்ட வந்து பின் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த பான வந்து புஷ் பண்றாரு ஆக்சுவலா. ஸோ இப்போ எல்லாருக்கும் என்ன மூவ் தோணும்னா, நம்ம வந்து நைட் எடுத்துட்டு போயிட்டு E4ல போட்டுடலாமே. ஏன்னா இந்த பின்னான நைட்டே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பிரஷர் தரலாமேன்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து உங்களால அந்த மாரி பண்ண முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, குயின் மூலியமா ஒரு செக் இருக்கு. ஸோ இந்த ஒரு பின்ல இருந்து பிளாக் வந்து எஸ்கேப் ஆயிடுவார். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால இப்போ பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, பிஷப் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்றாரு. இப்போ குயினுக்கு அட்டாக். ஸோ குயின் டெக்ஸ் பிஷப் தான் ப்ளே பண்ணி ஆகணும். இப்போ இந்த நைட் வந்து அட்டாக்ல இருக்கு. ஸோ இப்போ நைட் எடுத்துட்டு வராரு வெளியில. ஸோ இப்போ குயினுக்கு ஒரு அட்டாக்கு. இந்த இடத்துல இப்போ குயின் என்ன ஆகுறாருன்னா, குயின் F5. ஸோ குயின் F5 மூலியமா பாருங்க, இந்த ஒரு பின் வந்து இருக்கு. ஸோ இந்த நைட் விலகுனார்னா, ஒயிட்டுடைய குயினுக்கு வந்து அட்டாக்கு. ஸோ நெறைய கேம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல குயின் G6ம் வந்து ப்ளே பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு பர்ட்டிகுலர் கேம்ல பார்த்தீங்கன்னா, குயின் F5 வந்து ப்ளே பண்றாரு சிந்தாராவ். ஸோ குயின் F5க்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த பான வந்து இப்ப புஷ் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ இந்த பான வந்து பிரக்னானந்தா வந்து கொஞ்சம் அக்ரெசிவா புஷ் பண்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து காமனா வந்து நம்ப பிஷப் D3யும் போட்டு ஒயிட்டும் வந்து கேசல் பண்றதுக்கு பிரிப்பேர் ஆகலாம். பட் இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, இந்த பிஷப்ப வந்து கிக் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல பிளாக்குக்கு மோஸ்ட் காமனா எல்லாரும் ப்ளே பண்ணக்கூடிய மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஷப் F8 தான். ஸோ பிஷப் வந்து F8க்கு தான் ரிட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ட்விஸ்ட்டே காத்துட்டு இருந்தது. பிஷப் வந்து சிந்தாராவ் ரிட்ரைவே பண்ணல. ஸோ இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸ பண்ணுவாருன்னு சொல்லிட்டு யாரும் எக்ஸ்பெக்ட்டும் பண்ணல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நைட் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. ஸோ நைட் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த நைட்ட சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இந்த நைட்ட டேக் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிஷப் டெக்ஸ் பான் மூலியமா கிங்குக்கு வந்து ஒரு செக் வருது. உங்களால வந்து இந்த நைட்ட வச்சு பிளாக் பண்ண முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, குயின் வந்து காலியாயிடும். அண்ட் உங்களால இந்த நைட்ட வச்சு தான் பிளாக் பண்ண முடியும். பட் இந்த நைட்ட வச்சு பிளாக் பண்ணாலும், ஒயிட்டுடைய கிங்குக்கு வந்து அந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. பட் இதில நான் வந்து அனலிசிஸ் பண்ணதில, ஸ்டில் பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த நைட்ட வச்சு பிளாக் பண்றது ஓரளவுக்கு பிளேயபிள்ன்னு எனக்கு தோணுது. ஸோ நான் என்னுடைய இந்த வேரியேஷன் சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல வந்து இப்ப நைட்ட வச்சு நம்ம பிளாக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா கேம்ல இது நடக்கல. கேம்ல வேற ஒரு மூவ் வந்து ப்ளே பண்ணாங்க. இது வந்து நான் ஜஸ்ட் வேரியேஷனுக்கு தான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த நைட்ட வச்சு பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பான் டெக்ஸ் பான் இன் பிட்வீன் மூவ் இந்த நைட்ட வந்து நம்ம வந்து அட்டாக் பண்றோம். இப்ப திருப்பி பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப இந்த நைட்ட வந்து டேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நைட்ட டேக் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி உங்களால இந்த நைட்ட வச்சு டேக் பண்ண முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த குயின் வந்து பின்ல இருக்கிறாரு. நீங்க குயின் டெக்ஸ் பிஷப்பும் ப்ளே பண்ண முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, ஒயிட்டோடைய நைட்டும் போயிடும். ஓகேங்களா? ஸோ கிங்க வச்சு மட்டும் தான் நம்மளால பிஷப் எடுக்க முடியும். ஸோ இப்ப பாருங்க, ஒயிட்டுடைய கிங் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ்ல மாட்டிக்கிட்டாரு. இந்த இடத்துல வந்து ரூக் செக் வரும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒயிட்டுடைய கிங்குக்கு வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு சேஃப்டியா இருக்கிற மாரி தெரியாது. ஓகேங்களா? ஸோ மேபி இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் பிரக்னானந்தா இந்த ஒரு லைன்க்குள்ள போகல.
பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டா இந்த ஒரு லைன்க்குள்ள போயிருக்கலாமோன்னு தோணுது. நம்ம கிங்க வந்து அழகா E1க்கே கொண்டு வந்துரலாம். ஸோ E1க்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் நம்ம பிஷப் D3 வந்து பிரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? பிஷப் D3க்கு அப்புறமா ரூக்க வந்து F1க்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பிளாக்க பொறுத்தவரைக்கும் ஒரு பெஸ்ட் மூவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பான வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிஷப் வந்து ஃபியான்கேட்டோ பண்றதுக்கு பிளாக் வந்து பிரிப்பேர் பண்ணலாம். இந்த இடத்துல இப்போ ஒயிட் என்ன பண்ணலாம்னா, பிஷப் D3 வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ பிஷப் D3 மூலியமா இந்த இடத்துல பாருங்க, இங்க ஒரு ஒரு நல்ல ஒரு டயகனல் மூலியமா குயின் அண்ட் பிஷப்பும் வந்து இங்க இருக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ரூக்கையும் F1ல போடலாம். தேவைப்பட்டா ரூக் F2 கிங்கையும் பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமா என்ன ஆகும்னா, ஒயிட் வந்து ஆர்டிஃபிஷியலா அவருடைய கிங்க வந்து சேவ் பண்ணிக்கிறாரு. பிளஸ் இந்த இடத்துல ஒயிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கு. ஸோ என்னதான் இந்த ஒரு பொசிஷன் ஈக்குவலா காமிச்சாலும், இந்த ஒரு அ கிங் சேஃப்டிய வந்து ஆர்டிஃபிஷியலா பண்ணி, பீஸஸ் வந்து பொறுமையா நம்ம வந்து டெவலப் பண்ணி கடைசியா எக்ஸ்ட்ரா பீஸ வச்சு கேம வந்து அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? பட் இந்த ஒரு லைன்க்குள்ள வந்து பிரக்னானந்தா வந்து போகல. இந்த இடத்துல ஸ்டில் உங்களுக்கு தோணும் நான் பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணி இந்த பிஷப் வந்து டிஸ்டர்ப் பண்ணலாமேன்ட்டு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா, குயின் டெக்ஸ் பானு ஒயிட்டோடைய 3 பீஸுமே பாருங்க சென்டர்ல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. அண்ட் நைட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்கொயர வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்க என்னதான் இப்ப பிஷப் எடுத்துட்டு வந்து இங்க போட்டாலும், இந்த இடத்துல சிம்பிளா நம்ம வந்து ரூக்க வந்து D1ல போடலாம். அண்ட் இந்த ரூக்கையும் பார்த்தீங்கன்னா, F1ல போடலாம். நெக்ஸ்ட் ரூக் F2 மூலியமா கிங்கையும் ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் இன் ஆலா பார்த்தீங்கன்னா, பான் வைஸ் வந்து ஒயிட் வந்து கம்மியா தான் இருக்கு ஒயிட்டுக்கு வந்து. பட் ஒயிட் வந்து ஆர்டிஃபிஷியலா அவருடைய கிங்க வந்து சேவ் பண்ணிட்டு, அவர் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ வச்சு ஒரு அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னுடைய கருத்து. நான் இது அனலைசிஸ் பண்ணதுல எனக்கு இது வந்து இந்த மாரி ப்ளே பண்ணியிருக்கலாமே! பட் இதில எங்க மிஸ்டேக் ஆச்சுன்றது எனக்கு தெரியல. பட் நீங்க வேணா இந்த ஒரு லைன கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. பட் ஓகே நம்ம வந்து இப்ப கேம்க்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவல் கேம்ல என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஒரு பிஷப் செக்குக்கு அப்புறமா பிரக்னானந்தா எந்த நைட்டுமே வச்சு அவரு டிஃபெண்ட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இந்த நைட்ட வச்சு பண்ண முடியாது. பட் இந்த நைட்ட வச்சு அவரு டிஃபெண்ட் பண்ணல. அவர் என்ன பண்றாருன்னா, கிங் D1 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ கிங் D1க்கு அப்புறமா இப்போ ஒயிட்டால கேசல் பண்ண முடியாது. அது ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, போர்ட்ல வந்து பிளாக்குடைய பான் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டாமினேட்டிங்கா இருக்கு. அண்ட் ஒயிட்டுக்கு அண்ட் ஒயிட் சாரி பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா, ரூக்ஸும் வந்து நல்லா கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம எப்ப வேணாலும் இந்த பிஷப்ப வந்து ஃபியான்கேட்டோ பண்ணிட்டு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்றாரு. ஸோ பான் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து பிரக்னானந்தா அவருடைய பிஷப்ப வந்து ஃபைனலா வெளியில கொண்டு வரார். ஸோ இப்போ பிரக்னானந்தாவுடைய பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிங் E2 ப்ளே பண்ணி கிங்க சேவ் பண்ணிட்டு, ரூக்க நம்ம வந்து வெளியில கொண்டு வரலாம். பட் அதுக்கு வந்து சிந்தாரோவ் இந்த இடத்துல டைமே குடுக்கல. அவர் என்ன பண்றாருன்னா, குயின் G6 ப்ளே பண்றார். ஸோ குயின் G6 மூலியமா இந்த இடத்துல இந்த G2 பானுக்கு வந்து ஒரு பிரஷர் தரார். ஸோ கண்டிப்பா அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணி இந்த பானுக்கு வந்து புரொடெக்ஷன் தரார். ஓகேங்களா? இந்த இடத்துல இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, எஃப் பானும் ரோல் ஆகும். ஓகேங்களா? ஸோ சிந்தாரோவும் பார்த்தீங்கன்னா, இந்த பான வந்து புஷ் பண்றாரு. ஓகேங்களா? அவருடைய இந்த 2 பானும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னே சொல்லி ஆகணும். ஏன்னா, ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பான்ஸ் வைஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒயிட் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. ஏன்னா, இ பான் ஐசோலேட்டடா இருக்கு. சி பான் வந்து ஐசோலேட்டடா இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பீஸ் விட்டதுக்கான ஒரு காம்பன்சேஷன் சிந்தாரோவ பொறுத்தவரைக்கும். இப்ப இந்த நைட் வந்து அட்டாக்ல இருக்கு இல்லையா? ஸோ அதனால இப்ப நைட் எடுத்துட்டு வந்து இந்த G3 ஸ்கொயர்ல போடுறாரு. இப்ப பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த பான வந்து அட்டாக் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்து குயின இங்க எடுத்துட்டு வராரு. ஆக்சுவலா குயின் C3 ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க குயின் C3 ப்ளே பண்றதுக்கு பதிலா, இந்த இடத்துல வந்து கரெக்ட்டான மூவ் என்னவா இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பான வந்து இங்க புஷ் பண்ணியிருக்கணும். அதாவது சென்டர் பான புஷ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த டயகனல்ல வந்து ஒயிட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ கிங்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரூக்குடைய லைன்ல இல்ல. ஸோ தைரியமா நம்ம இந்த பான புஷ் பண்ணிட்டு, இந்த ஒரு டயகனல நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பான் டெக்ஸ் பான்லாம் பிளாக்கால பண்ண முடியாது. பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா என்ன நடக்கும்னா, நைட் டெக்ஸ் E4 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நீங்க நல்லா பாருங்க, ஒயிட்டோடைய பீசஸ் எல்லாருமே வந்து சூப்பரா சென்டர்ல இருக்கிறாங்க. என்னதான் ஒயிட்டுக்கு பான்ஸ் கம்மியா இருந்தாலும், அவருடைய பீசஸ் கோஆர்டினேஷன் இந்த இடத்துல நல்லா இருக்கு. அண்ட் இந்த ரூக்கும் பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரமா ஆக்டிவேட் ஆயிடுவார். ஓகேங்களா? ஸோ ஆப்வியஸா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மூவ்க்கு அப்புறமா பிளாக்கால பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடிஞ்சிருக்காது. பட் ஸ்டில் பிளாக்கோடைய பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, F4 வந்து ப்ளே பண்ணியிருக்கலாம். ஸோ F4க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல வந்து ஃபர்தரா இந்த சென்டர்ல இருக்கிற பான ஒயிட் வந்து புஷ் பண்ணலாம். குயினுக்கு வந்து ஒரு அட்டாக் தரலாம்.
ஸோ குயினுக்கு ஒரு அட்டாக் குடுத்ததுக்கு அப்புறமா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, ரூக் எடுத்துட்டு வந்து இந்த பிஷப்ப பின் பண்றோம். இப்ப பிஷப் டேக்ஸ் குயின் வந்து ப்ளே பண்ண முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம கிங்க வந்து அந்த ஒரு லைன்ல இருந்து விலக்கிக்கலாம். இப்ப இந்த லைன் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து சிம்பிளா அ குயின் டேக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணலாம். குயின் டேக்ஸ் குயினு. ஸோ நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்ச வந்து குடுக்குறோம். இப்ப வந்து ரூக் டேக்ஸ் குயினு திருப்பி இந்த ரூக் எடுத்ததுக்கு அப்புறமா, இப்ப சிந்தாரோவ் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு பீஸ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ ஒரு எக்ஸ்சேஞ்சையும் குடுத்திருக்கிறாரு. அண்ட் இன் ரிட்டர்ன் அவருக்கு இந்த இன்னொரு ஒரு பீஸ் கிடைக்குது. பான் டேக்ஸ் நைட்டு, திருப்பி பான் டேக்ஸ் பான். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன பொறுத்தவரைக்குமே 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருந்திருக்கும். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இம்பேலன்ஸ்டான பொசிஷனா தான் இருந்திருக்கும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாவும் இருந்திருக்கும். ஸோ இந்த மாரியான ஒரு எண்ட் கேம்ல 2 பேருமே போகறதுக்கு விருப்பப்பட்டிருக்க மாட்டாங்க. பட் எனிவே இந்த ஒரு லைன் வந்து ஆக்சுவலா நடக்கல. இந்த இடத்துல வந்து இந்த பான வந்து ஆக்சுவலா பிரக்னானந்தா வந்து புஷ் பண்ணல. இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன ப்ளே பண்றார்ன்னா, குயின் சி3 வந்து ப்ளே பண்ணார். ஸோ குயின் சி3 பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இன்அக்யூரசி. ஸோ குயின் சி3 மூலியமா பிரக்னானந்தா என்ன ட்ரை பண்றார்ன்னா, இந்த E5 ஸ்கொயர வந்து ஆக்குபை பண்ண ட்ரை பண்றாரு. பட் இந்த இடத்துல சிந்தாரோவ் என்ன பண்றாருன்னா, அவரு வந்து E5 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ இப்ப அதுக்கு எந்த விதமான ஒரு இடமும் சிந்தாரோவ் வந்து குடுக்கல. ஏன்னா, ரூக் வந்து இங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அண்ட் ஃபர்தரா இந்த பான வந்து புஷ் பண்ணி பிஷப்பையும், நைட்டையும் பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஸோ இந்த அட்டாக்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இப்ப பிஷப் C2 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ பிஷப் C2க்கு அப்புறமா இப்ப வந்து ஃபர்தரா இந்த பான வந்து புஷ் பண்றாரு. ஸோ இந்த பான்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ என்னதான் சிந்தாரோவ் வந்து ஒரு பீஸ் டவுன்ல இருந்தாலும், இப்ப இந்த பான்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த நைட்ட வந்து ஃபுல்லா டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து நைட் D2. ஸோ நைட் D2 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப ரூக் எடுத்துட்டு வந்து திருப்பி இந்த நைட்ட வந்து பின் பண்றாரு. இப்ப சிம்பிளா திருப்பி வந்து கிங் வந்து இந்த சைடு வந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு போறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த பின்லேருந்து விலக்கிக்கிறாரு. நெக்ஸ்ட் நம்ம வந்து கிங் B2 ப்ளே பண்ணி ரூக்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா, பிளாக்குக்கு வந்து நெறைய ஸ்பேஸ் இருக்கு. என்னதான் பீஸ் அட்வான்டேஜ் வந்து ஒயிட்டுக்கு இருந்தாலும், அந்த பீஸ வந்து கரெக்ட்டா கோஆர்டினேட் பண்ண முடியல. ஸ்பேஸ் இல்லாதனால. இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து குயின் எடுத்துட்டு வராரு இங்க. ஸோ இந்த இடத்துல இப்ப குயின் G5 ப்ளே பண்றாரு. ஓகேங்களா? ஸோ குயின் G5 மூலியமா முக்கியமா என்ன பண்றாருன்னா, இந்த பான வந்து அட்டாக் பண்றாரு. இந்த பான வந்து இப்ப 2 பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து ரூக்க வச்சு இந்த பான வந்து கார்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் குயின வந்து E7க்கு கொண்டு வரது தான் பிளானே. ஸோ குயின் E7க்கு அப்புறமா பாருங்க, இந்த பிஷப் அண்ட் குயின் காம்பினேஷன்ல நெக்ஸ்ட் பிஷப் வந்து இந்த B4 ஸ்கொயருக்கு வரதுக்கு ரெடியா இருக்கிறாரு. பிஷப் B4 வந்துட்டார்னா, இந்த குயின் வந்து விலகி தான் ஆகணும். இந்த நைட்டுக்கு அட்டாக்கு ஒயிட்டுக்கு வந்து நைட்டே போயிடும். இப்ப வந்து பிரக்னானந்தா இதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். இப்ப பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, ரூக் E2 வந்து ப்ளே பண்ணி இந்த நைட்ட வந்து டிஃபெண்ட் பண்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து ரூக் D1 ப்ளே பண்ணியிருக்கலாம். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, எந்த நேரத்திலும் நம்ம நைட்ட ரிமூவ் பண்ணோம்னா, இந்த ரூக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். ஸோ பிரக்னானந்தாவ பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு பொசிஷனல் அப்ரோச் இப்ப எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, பீஸஸ முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதான் அவருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ வச்சு அவரால கேம் வந்து லீட் பண்ண முடியும். அண்ட் அவருக்கு இப்ப போர்ட்ல ஸ்பேஸும் கம்மியா இருக்கு. மோர் ஓவர் நம்ம பீஸ அதிகப்படியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதான் பிரக்னானந்தாக்கு நெறையா ஸ்பேஸ் வந்து போர்ட்ல கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கருத்துல கொண்டு தான் நம்ம வந்து இந்த இடத்துல ரூக் D1 வந்து கரெக்ட்டா இருக்கும்னு சொல்றோம். பட் எனிவே பிரக்னானந்தா வந்து ரூக் E2 வந்து ப்ளே பண்ணி இந்த நைட்ட வந்து டிஃபெண்ட் பண்றாரு. இப்ப எனிவே பார்த்தீங்கன்னா, பிஷப் வந்து இங்க வந்துட்டாரு. இப்ப குயின் வந்து B2 வராரு. இப்ப பாருங்க இந்த நைட்டுக்கு வந்து 2 அட்டாக்கு ஸ்டில் பார்த்தீங்கன்னா, கிங்கும் ரூக்கும் வந்து சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இப்ப இந்த பான புஷ் பண்ணி இந்த பிஷப்க்கு வந்து ஒரு சேஃப்டி தராரு. பிளஸ் இந்த ரூக்கையும் இந்த வழியா வந்து ரூக் லிஃப்ட் பண்றதுக்கு சிந்தாரோவ் ரெடியா இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா டெட்லியா இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் இந்த பான புஷ் பண்ணிட்டு பிஷப்பையும் பார்த்தீங்கன்னா லாங் டயகனல்ல போடலாம். ஸோ இந்த மாரி நெறைய ஐடியாஸ் இருக்கு. பட் ஒயிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒயிட்டோடைய கிங் வந்து ரொம்ப ஒரு ஆக்வர்டான பொசிஷன்ல இருக்கு. அண்ட் ஒயிட்டோடைய இந்த A1ல இருக்கிற ரூக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆக்வர்டான பொசிஷன்ல இருக்கு. அண்ட் இந்த நைட்டும் பார்த்தீங்கன்னா, இன்னும் கேம்க்குள்ளேயே வராத மாரி இருக்கு. ஸோ ஆல் இன் ஆலா பார்த்தீங்கன்னா, பீஸ் அதிகமா இருந்தாலும், அவருடைய பீஸ வச்சு கரெக்ட்டா கோஆர்டினேஷன் வந்து நம்மளால வந்து பண்ண முடியல. ஸோ இப்ப பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, நைட்ட வந்து வெளியில கொண்டு வராரு. ஓகேங்களா? ஸோ நைட்ட வந்து கொஞ்சம் வெளியில கொண்டு வராரு. நைட் D3 இப்ப ரூக் லிஃப்ட் பண்றாரு. இந்த இடத்துல திருப்பி நைட் D4. ஸோ ஒரு வழியா இந்த நைட்ட வந்து வெளியில கொண்டு வந்துட்டாரு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, ஒயிட்டோடைய பீஸ் வந்து கோஆர்டினேட் பண்றதுக்கு இன்னும் நெறைய மூவ்ஸ் வந்து தேவைப்படுது. இந்த இடத்துல இப்ப குயின் G5 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ திருப்பி குயின் G5 எதுக்கு வராங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் உங்களுக்கு அடுத்த மூல புரியும். இந்த இடத்துல வந்து இப்ப கிங்க வந்து இங்க கொண்டு வரதுக்கு பிரிப்பேர் பண்றாரு. இப்ப சிந்தாரோவ் என்ன பண்றாருன்னா,
கிங் சைடில் டோட்டலாக அவருடைய அட்டாக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருடைய இந்த பானை புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த நைட்டை வந்து நீங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இப்போ நைட் எக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. அதனால தான் குயின் வந்து இங்கே சப்போர்ட்டுக்கு இருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் இந்த பானை புஷ் பண்ணால் இங்கே ஒரு நெருக்கடி வரும். இந்த இடத்துல இப்போ கிங்கை வந்து சேவ் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் கிங்குக்கு வந்து ஒரு சேஃப்டியான ஸ்கொயர் ப்ளஸ் ரூக்குக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கோப் கிடைக்குது. இந்த இடத்துல இப்போ இந்த பானை புஷ் பண்ணி திருப்பி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணார். ஸோ நைட்டால் இப்போ பெருசாக எங்கேயுமே வெளியில் போக முடியாது. அதனால் நைட் பார்த்தீங்கன்னா திரும்பி பேஸ் ரேங்கான F1 ஸ்கொயருக்கே வராரு. இப்போ திருப்பி வந்து இந்த பிஷப்பை இப்போ ஆக்டிவேட் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ ரூக் D1 இங்கே கார்னில் இந்த ரூக்கை ஓரளவுக்கு ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு பிரக்னானந்தா. பட் இந்த இடத்துல இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ரூக் எடுத்துகிட்டு வந்து C8ல் போடுறாரு. ஸோ ரூக் C8 மூலிமா ரூக்கை இங்கே அலைன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து இப்போ வெளியில் கொண்டு வராரு பிரக்னானந்தா. ஸோ இந்த இடத்துல வந்து பிஷப் டெக்ஸ் நைட்டில் நம்ம ப்ளே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் பீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த ப்ரெஷரை அப்படியே வச்சுக்க தான் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இப்போ சிந்தாராவ் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ரூக்கை இங்கே கொண்டு வராரு. ஸோ ரூக் B6. ஸோ ரூக் B6 மூலிமா குயினை வந்து ஐ பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன நடக்குதுன்னா, பிரக்னானந்தா ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறார். இந்த பானை புஷ் பண்ணி இந்த ரூக்கை வந்து சேஸ் பண்ணுறாரு. ஸோ இது வரைக்கும் பிரக்னானந்தா விளாண்ட எல்லா மூவ்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அவருடைய பீசஸை வந்து கோஆர்டினேட் பண்ணுறதுல தான் முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருந்தது. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த பானை புஷ் பண்ணி இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்ணுறார். அண்ட் இன்னொரு முக்கியமான ரீசன், பிரக்னானந்தாக்கு டைமும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் கம்மியாக இருந்தது. ஸோ சிந்தாராவை பொறுத்த வரைக்குமே அவருக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அவர் வந்து விளாடலாம். பட் பிரக்னானந்தா பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும்போது நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ டைம் ப்ரெஷரும் அதிகப்படியாக இருக்கிறதுனால அதுவும் ஒரு பெரிய ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ இந்த பானை புஷ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு கரெக்டான ஃபாலோ பிளாக் எப்படி ப்ளே பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக பிஷப் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணுறது தான் இந்த இடத்துல கரெக்டான மூவாக இருந்திருக்கும். நம்ம பிஷப்பை வச்சு இங்கே கிங்குக்கு வந்து ஒரு செக் தரலாம். கிங் H7 வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல நைட் C4 ப்ளே பண்ணி இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்ணலாம். இந்த ரூக் வந்து இப்போ இந்த திருப்பி இந்த B4 ஸ்கொயருக்கு வந்துடுவார். ஸோ இந்த B4 ஸ்கொயருக்கு வந்ததுக்கப்புறமா பாருங்கள், ஸ்டில் ஒயிட்டோடைய பொசிஷன் வந்து சஃபஸ்டிகேட்டடாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூக் வந்து இங்கே ஃபுல்லாக இந்த பிஷப் வந்து பின் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இந்த பானையும் நம்ம புஷ் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒயிட்டோடைய பீசஸ் எல்லாத்தையுமே வந்து பிளாக் வந்து ஸ்குவீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? பட் ஆக்சுவலாக கேமில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் பிஷப் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணல, ரூக் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ ரூக் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா ஒயிட்டுக்கு கரெக்டான ஃபாலோ அப் என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட் C4. ஸோ நைட் C4 மூலிமா நம்ம இந்த ரூக்கை வந்து சேஸ் பண்ணுறோம். இந்த நைட்டை நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்டீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த நைட்டை உங்களால் எடுக்க முடியாது. இந்த நைட் எடுத்திங்கன்னா பிஷப் B3 மூலிமா இந்த ரூக்கை வின் பண்ணிடலாம். இந்த ரூக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உங்களால் மேலே இருக்கிற ரூக்கையும் C6ல் போட முடியாது. இந்த நைட் சூப்பராக கவர் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளஸ் உங்களால் பிஷப் எடுத்துகிட்டு வந்து E6லையும் போட முடியாது. இந்த நைட் இங்கே சூப்பராக கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆளுநலாக பார்த்தீங்கன்னா ஒயிட் சைடில் கேம் வந்து திரும்பிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து எடுக்க முடியாது. ஸோ இந்த ரூக் வந்து அட்டாக்ல இருக்கிறதுனால நீங்கள் திருப்பி ரூக்கை வந்து A6லேயே போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒயிட்டுக்கு ஒரு சின்ன டெம்போ வந்து கிடைக்கும். என்னதான் பிளாக் வந்து ஸ்டில் பிளாக்கோடைய பொசிஷன் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கேம் தான். பட் ஸ்டில் ஒயிட்டோடைய நைட்ஸ் வந்து வெளியில் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ரூக்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெளியில் இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும். பட் அது நடக்கலை. என்ன நடந்துச்சுன்னா, இந்த ரூக் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பிரக்னானந்தா என்ன பண்ணிட்டாருன்னா, குயின் மூலிமா ஒரு செக் தராரு. ஸோ குயின் செக்குக்கு அப்புறமா கிங் வந்து விலகி போகிறாரு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிடுறாரு. ஸோ இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயமே நம்மளுடைய சைடில் நம்மளுடைய பீசஸ் கோஆர்டினேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ கிங் வந்து ஓப்பனில் இருக்குது. 2 ரூக்குமே இங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த குயினும் எந்த நேரத்துலையும் கேம்குள்ளே வரலாம். ஸோ முக்கியமாக நம்மளுடைய பீசஸ்லாம் வந்து கரெக்டாக டிஃபென்சிவ் சைடில் இருக்கான்னு பார்க்கணும். பட் இந்த இடத்துல பிரக்னானந்தா டைம் ப்ரெஷரில் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருடைய குயினை இங்கே வெளியில் கொண்டு வந்துட்டார். ஸோ இந்த இடத்துல ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது. அந்த டாக்டிக்ஸை அவர் வந்து மிஸ் பண்ணிட்டார் கம்ப்ளீட்டாக. ஸோ அது என்ன டாக்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ரூக் டெக்ஸ் பிஷப். ஸோ ரூக் டெக்ஸ் பிஷப் மூலிமா இந்த ரூக்கை வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் எக்ஸ்சேஞ்ச் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. பட் உங்களால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த நைட்டை வச்சு ரூக்கை எடுக்க முடியாது. எடுத்தீங்கன்னா இங்கே பிஷப் செக் மூலிமா நம்ம வந்து குயினை வின் பண்ணிடலாம். இந்த நைட் இங்கே இருக்கும்போது இந்த பிஷப்பை இங்கே வரவிடாமல் தடுத்துட்டு இருந்தார். அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி இங்கே ரூக்கை கொண்டு வந்துட்டார். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த பிஷப்பையும் டேக் பண்ணிட்டார். ஓகேங்களா? இப்போ உங்களால் எந்த விதத்துலையும் இந்த ரூக்கை எடுக்க முடியாது. அண்ட் முக்கியமான விஷயம், சிந்தாராவ் விட்ட பீஸை இப்போ திரும்பி ரீகெயின் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் மோர் ஓவர் அவருக்கு இப்போ 3 பான் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ டோட்டலாக இது வந்து
லூசிங் பொசிஷன். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த கார்னரில் இந்த ஒரு B5ல ரூக் வந்து அலைன் ஆயிருக்காரு இல்லையா? ஸோ எந்த ஒரு பிளேயராக இருந்தாலும் ஒயிட்டோடைய கிங்கை வந்து B5க்கு கொண்டு வரக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கிங் B1 தான் ப்ளே பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து கிங் A1 ப்ளே பண்ணிங்கன்னா ஆன் த ஸ்பாட் வந்து பிஷப் C3 மூலமா நம்ம வந்து செக்மேட் பண்ணிடலாம். ஸோ பிரக்னானந்தா இந்த இடத்துல கிங் B1 ப்ளே பண்ணுறாரு. கிங் B1க்கு அப்புறமா இந்த ரூக் மூலிமா இந்த கிங் வந்து ஒரு பார்வையில் இருக்கிறாரு. நடுவில் இருக்கிற பிஷப்பை ரிமூவ் பண்ணிட்டோம்னா கிங்குக்கு ஒரு டிஸ்கவர் செக் வரும். அண்ட் அதே பிஷப் கவர் பண்ணிட்டு இருக்க இந்த நைட்டை தான் இந்த ரூக்கும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் மேற்கொண்டு இன்னொரு ஒரு அட்வான்டேஜும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா 3 பானம் இருக்குது. இப்போ சிம்பிளாக பீசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி என் கேம்குள்ளேயும் போய் சிந்தாராவ் வின் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இது என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப சுலபமாக ரூக் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு பீஸை எடுத்துட்டோம். இப்போ ஆல்ரெடி 3 பான் கம்மியாக இருக்கிறாரு பிரக்னானந்தா, ப்ளஸ் ஒரு பீஸும் டவுனில் இருக்கிறாரு. இந்த இடத்துல இந்த ரூக்கை எடுத்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரூக்கை வந்து ரீகேப்சர் பண்ணுறாரு. இப்போ வர்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமே. என்னென்னா இந்த இடத்துல வந்து பிஷப் டெக்ஸ் ரூக்கு அப்புறமா இந்த ரூக் மூலிமா ஒரு டிஸ்கவர் செக் வர்றது தான் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு ஒரு கொடுமையான விஷயமே. ஸோ இப்போ அதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். திருப்பி கிங்கை வந்து A2 ப்ளே பண்ணுறாரு. இப்போ வந்து திருப்பி பிஷப் டெக்ஸ் பானு இந்த பிஷப் வந்து குயின் சூப்பராக கவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்போ திரும்பி குயின் டெக்ஸ் பிஷப்பு. ஸோ குயின் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா பாருங்கள் திருப்பி வந்து இந்த ஒரு நைட்டை வந்து டேக் பண்ணுறாரு. இப்போ திருப்பி குயின் டெக்ஸ் பிஷப்பு. ஸோ திரும்ப ஒரு பீஸை வந்து கொடுத்துட்றாரு. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல குயின் F6. ஸோ குயின் F6க்கு அப்புறமா பாருங்கள் 4 பான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹெவி பீசஸ் வைஸ் 2 பேருக்கு ஈக்குவலாக இருந்தாலும் பிளாக்குக்கு 4 பான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை இந்த ஒரு A அண்ட் B பான் வந்து கனெக்டட் பான்ஸாக அமைஞ்சு போச்சு. அண்ட் சென்டர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பான் டாமினேஷனும் சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா பிரக்னானந்தாவில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ பிரக்னானந்தா பண்ண மிஸ்டேக்ஸ் என்னென்னா அவர் வந்து டைமும் அவருக்கு கம்மியாக இருந்தது, அதுவும் ஒரு ஃபேக்டர். அண்டு ஒரு சில இடத்துல டாக்டிக்கலாகவும் சில விஷயங்களை மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அவர் வந்து கிங்கை வச்சு பிஷப்பை டேக் பண்ணாமல் நைட்டை வச்சு டேக் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துருக்கலாம். பட் எனிவே பிரக்னானந்தா ஃபைனலாக இந்த கேம் வந்து லூஸ் பண்ணிட்டார். ஸோ இதுக்கப்புறமா எப்படி அவர் கம்பேக் கொடுக்க போகிறாருன்றதை நம்ம பார்க்கலாம். சிந்தாராவ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான கேமையும் அவர் வந்து கொடுத்தாரு. ஸோ இந்த கேமை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு மற்ற மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் யூடியூப் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.